பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். விசாலாட்சியின் நீர்ச்சுழி போன்றது இந்த உலகம். இதில் ஒரு படகு அகப்பட்டு கொண்டால் அதோ கதிதான். மேலும் இந்த உலகம் ஒரு விதமான முட்செடி போன்றது. இதில் சிக்கிக்கொள்பவன் ஒரு முள்ளிலிருந்து தன்னை விடுவிப்பான், அதற்குள் இன்னும் 3 மாட்டிக்கொள்வான். தடுமாற செய்கின்ற குழப்பமான வழியை போன்றது இந்த உலகம். ஒரு முறை இதில் அகப்பட்டு கொண்டால் வெளிவருவது மிக கடினம். மனிதன் இதில் வறுக்கப்படுகிறான். வழி என்ன? வழி சாது சங்கமும் பிரார்த்தனையும் தான் வழி. வைத்தியரிடம் போகாவிட்டால் நோய் குணமாகாது. சாது சங்கம் ஒரு நாள் போதாது, எப்போதும் அவசியம். ஏனெனில் நோய் முற்றிவிட்டது. மேலும் வைத்தியருடன் இருந்தால்தான் நாடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அவர் பின்னாலேயே சுற்றி அலைந்தால்தான் எது பித்த நாடி எது கபநாடி என்பதெல்லாம் புரியும். சாது சங்கத்தினால் என்ன பயன்? இறைவனிடம் ஆழ்ந்த பக்தி ஏற்படும். இறைவனிடம் அன்பு உதயமாகும். உள்ளம் உருகாவிட்டால் எந்த பயனும் இல்லை. சாது சங்கம் வளர வளர இறைவனுக்காக உள்ளம் துடிக்க தொடங்கும். நோயில் வாடுபவன் எந்த வகையில் குணமாவான் என்று அவனது வீட்டினர் துடிப்பது போன்றது அது. ஒருவனுக்கு வேலை போய்விட்டதாக வைத்துக்கொள்வோம். மறுபடியும் வேலை கிடைப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபடுவான், எத்தனை அலுவலகங்களில் ஏற இறங்குவான். அதுபோல்தான் இன்னொரு வழி இருக்கிறது. மன ஏக்கத்துடன் பிரார்த்தனை செய்வது. இறைவன் நமக்கு உரியவர். நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு உன் திருக்காட்சியை தந்தையாக வேண்டும். இல்லாவிட்டால் என்னை நீ ஏன் படைத்தாய் என்று அவரிடம் உரிமையுடன் கேட்க வேண்டும்.